இது இனிதுங்க. இன்னைக்கு நான் இது தாங்க சொல்ல போகிறேன். அரிசி உப்புமாவு ஹவுஸுன்னு சொல்லுவாங்க. இது அது பருப்பு அரிசி உசிலியும் கூட சொல்லுவாங்க. இது உசிலியும் கூட சொல்லுவாங்க. இது ஒரு டம்ளர் பச்சரிசிங்க, பச்சரிசிங்க. ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாங்க. அதை நல்லா வறுக்கணுங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே பொரியும் பாருங்கள். ரொம்ப பொரியக்கூடாதுங்க. அப்படியே அந்த பச்சை வாசனை போய் பொரியும் ஆகாமல் அந்த அரிசி அப்படியே வெள்ளையாக மாறுங்க. அதாங்க அந்த இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா அப்படியே பொரி மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடியே அதை எடுத்துடணுங்க. கருகாமல் அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு 1/4 பங்கு பச்சை பயிருங்க, பாசிப்பருப்பு, அதையும் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அது ரெண்டையும் வறுத்து கழுவிக்கணுங்க. 2 ஒன்றா போட்டு கழுவிடலாங்க. வறுக்கும் போது மட்டும் தனித்தனியாக, ஏன்னா அரிசியும் பருப்பும் தனித்தனியாக வறுத்துட்டு போட்டுட்டு அதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு நான் ஒரு 5 மிளகா கிள்ளி வச்சுக்கிறேங்க. 4 மிளகா 4-5 மிளகா அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் காரம் கம்மியான மிளகா தாங்க, அதான் நான் ஒரு 4 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூளுங்க, நல்லா தாராளமாக பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வச்சுக்கிடுங்க. இதுக்கு தேங்காயும் இஞ்சியும் நம்ம துருவி போட்டுக்கலாங்க. அது அவ்வளோதாங்க. இதை நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் செவக்க வறுத்துட்டு இந்த பாசிப்பருப்பும் அரிசியும் வறுத்து வச்சோம் பாருங்கள், அதை நல்லா கழுவிடணுங்க. ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதில் ஒரு அரிசிக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணிங்க, அதையும் சேர்த்து நான் அப்படியே ஊற்றிட்டேங்க. இது நல்லா வறுத்துட்டு அவ்வளோதாங்க. இதை தேங்காயும் இஞ்சியும் நான் அப்படியே ஒன்றாவே மிக்சியில் போட்டு தூளாக அரைச்சி கொட்டிட்டேங்க. அதை கொட்டிட்டு இப்போ பாருங்கள், மூடி வச்சிருந்தேங்க. ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்தோடனே பாருங்கள் எப்படி உப்புமா சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது பேர் பருப்பு அரிசி உசிலின்னு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டில் பார்க்கலாம். அது கூட சாம்பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும்.